ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பகலே நட்சத்திரத்தை பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி ஒரு கட்டு எடுத்துருக்காங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது ஒரு வானிலையில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துட்டு மிளகாய் ஒரு 3 இந்த மாதிரி உடச்சி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி வதக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கீரை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்தது பெரிய தக்காளி ஒன்று எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா குழைவாக வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா குழைவாக வதக்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை எல்லாத்தையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்தோடனே இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் கொஞ்சம் நேரத்துலேயே. இந்த மாதிரி வந்த பிறகு இது கூட நான் ஒரு 1.25 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியிலே இது நமக்கு வேகணும். இப்போ இதை நம்ம குக்கரில் எப்பயும் பொதுவாக சமைக்கக்கூடாது கீரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூடி வச்சு சமைக்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு கீரையில் இருக்கிற எந்த சத்துக்களும் கிடைக்காம போய்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இப்படி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. நமக்கு இந்த கீரை வேக வேக இந்த தண்ணியோட கலரே மாறி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த கீரை வந்து நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ற மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளோட கீரை நல்லாயிருக்கும். இப்போ புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் தண்ணியில் ஊற வச்சு இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளியையும் சேர்த்தலாம். இதோட எல்லாத்தையும் புளியும் சேர்த்தாச்சு. அடுத்தது வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு கரண்டி இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த வேக வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியோட இந்த துவரம்பருப்பும் நல்லா நமக்கு கொதித்து வரட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா. அடுத்து இது கூட மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு, பெருங்காயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்தது வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இது நல்லா கொதித்து வரும். நமக்கு அந்த கொதித்து வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணுங்க. இதில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி கீரை குழம்பு செய்யும்போது இந்த வாசனை நமக்கு கிடைக்கின்றதுக்காக அருமையாக நம்மளுடைய பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.